இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் எஸ்பி ஹோசிமின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சுமோ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் சிவா கடற்கரை ஓரத்தில் விடிவி கணேஷ் நடத்தி வரும் உணவு விடுதியில் வேலை பார்த்து வராரு. இவரும் அதே ஊரில் வசிக்கும் பிரியா ஆனந்தும் காதலித்து வராங்க. ஒரு நாள் கடற்கரை ஓரத்தில் யோஷினோரி தாஷிரோ என்ற ஒருவர் மயக்க நிலையில் இருக்கார். இவரை சிவா மற்றும் குழுவினர் காப்பாற்றுறாங்க. இதிலிருந்து யோஷினோரி தாஷிரோ சிவாவுடன் பயணிக்க ஆரம்பிக்கிறார். மல்யுத்த வீரர் போல் யோஷினோரி தாஷிரோ இருந்தாலும் குழந்தை போல் நடந்து கொண்டார். யாரிடமும் பேசாமல் குழந்தை போல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இவரால் சிவாவிற்கு பண நஷ்டம் ஏற்பட்டது. இதனால் யோஷினோரி தாஷிரோ யார் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார். இதில் யோஷினோரி தாஷிரா ஜப்பான் நாட்டில் பெரிய மல்யுத்த வீரர் என்று சிவா தெரிந்து கொள்கிறார். ஆனால் ஜப்பான் நாட்டிற்கு சிவாவால் அனுப்ப முடியல. இறுதியில் யோஷினோரி தாஷியாவை சிவா அனுப்ப முடியல. யோஷினோரி தாஷிரோ ஏன் குழந்தை போல் நடந்து கொள்றாரு. இதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நாயகன் நடித்திருக்கும் சிவா வழக்கமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லலாம். நாயகன் நடித்திருக்கும் பிரியா ஆனந்த் அழகாக அளவான நடிப்பை கொடுத்திருக்காங்க. சிவாவிற்கு பக்கபலமாக படம் முழுக்க பயணித்திருக்காங்கன்னு சொல்லலாம். யோஷினோரி தாஷிரோ குழந்தை போல் முகபாவனை வைத்து மல்யுத்த வீரராகவும் நடித்து கவர்ந்திருக்கிறான்னு சொல்லலாம். விடிவி கணேஷ், யோகி பாபு ஆகியோர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நிவாஸ் கே பிரசன்னா இசையில பால் அனைத்தும் கேட்கிற ரகமாக இருக்கு. பின்னணி இசையில கவனம் செலுத்தியிருக்கலாம்னு தோணுது. ராஜ்மேன் ஒளிப்பதிவை ஓரளவு ரசிக்க முடியும்னு சொல்லலாம். வெளிநாட்டிலிருந்து வந்தவரை மீண்டும் அந்நாட்டிற்கு அனுப்புவதை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். பெரிய நடிகர்களை வைத்து அவரிடம் வேலை வாங்காமல் விட்டிருக்காரு. நடிகர்களின் நடிப்பை வீணடித்திருக்காருன்னு சொல்லலாம். காமெடி காட்சிகள் பெரிதாக ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. திரைக்கதை சுவாரஸ்யமாக நகர்த்திருந்தால் ரசித்திருக்கலாம்னு தோணுது.